தமிழ்நாடு தலைமைச் செயலகம் வந்து சாதாரண இடம் இல்லை. 7 கோடி 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம், உத்தரவுகள் பிறப்பிக்கக்கூடிய இடம், முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அடையாளம் காணப்பட்டவர். அவருடைய துணைவியார் இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து சரியானது அல்ல. விஜய் அவர்கள் தொடர்ந்து மௌனம் சாதிக்கக்கூடாது. அது வந்து அவருக்கே வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கிடலாம். அதுபோல வந்து அதே போல இப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த வழக்கை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிபிஐ இடத்துல ஒப்படைக்கணும். குறிப்பா வந்து கரூர்ல 41 பேர் அவருடைய கூட்டத்தில் இறந்தாங்க கடந்த செப்டம்பர் மாசத்துல. அவர்களுக்கு ஒரு 2 மாதமோ 1 மாதமோ கழித்து ஒரு குடும்பத்துக்கு வந்து 15 20 லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் எந்த பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அது மேலேயே அப்பொழுதே சந்தேகம் எழுப்பப்பட்டது. அது ஆதரவு வந்தாலும் ஆதரவு யார் பணம் கொடுத்தா? அவர் வந்து எந்த வேலையும் செய்யல. அப்பொழுது வந்து அவருக்கு அந்த பணம் வந்தது எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், அதெல்லாம் சுட்டி கட்டுறாங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா கொஞ்சம் ஒரு வரியா ப்ளீஸ் படிங்க. அதாவது ஃபார் திஸ் ஆபரேஷன்ஸ் ஜான் பிரிட்டோ வாஸ் ரூட்டிங் மணி த்ரூ ஹவாலா சேனல்ஸ் டு ரெமுனரேட் தி கேரியர்ஸ், பணம் எடுத்துட்டு போறவங்களுக்கு, அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ், இந்த வார்த்தை அண்ட் க்ளோஸ் அசோசியேட்ஸ். அப்ப இதெல்லாம் யாரு அப்படிங்கிறது வெளியே தெரிகின்ற வரையிலும் இது வெளியே தெரியப்படுத்துறதுக்கும் இதனுடைய உண்மை நிலவரம் கண்டுபிடிக்கும். அந்த கரூர் சம்பவத்தில் அந்த பணம் யாருடைய பணம், அதுல இந்த ட்ரக் இது வந்து போதைப் பொருளின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் யாருட்டு இருந்தா அது வந்திருக்குதா அப்படிங்கிற அதனுடைய மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே போல கடந்த 2 ஆண்டுகளாக ஆதவ ஒரிஜினா அவங்க வந்து அந்த ரூட் மாபியாவுக்கு செலவழித்த பணமும் அந்த அதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யாருடைய செலவு, இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கறதுடைய மூலத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா இது வந்து விசாரிக்கணும். இது வந்து விசாரிக்க மேம்போக்காக வந்து அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்துட்டு போனா அது சரியில்லை. இட் இஸ் யுவர் டியூட்டி. அமலாக்கத்துறைக்கும் இதனுடைய அக்குவேர் ஆணிவேரை பிரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையும் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல மத்திய அரசும் எங்களுக்கு இருக்கும் தொடர்பு இல்லைன்னு கருதக்கூடாது. தமிழ்நாட்டில் இது வந்து போதைப் பொருள் கடத்தலினுடைய மையமாக மாறக்கூடாது. இதுவரையிலும் படகுல போயிட்டு இருந்தது, தலைமைச் செயலகமே அதுக்கு வந்து தலைமையமாக மாறி இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கவலை. அதனால இந்த வழக்கு வந்து மத்திய அரசு உடனடியாக ஆளுநர் வந்து இதில் தலையிடணும். விரைவில் வந்து இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்களை சந்தித்து இதில் வந்து உண்மை நிலையை கண்டறிவதற்கு வந்து உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் வந்து ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறேன். மத்திய அரசு உள்துறையும் இதுல வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ.